ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்னைக்கு ஷவர்மா வீட்டில் ஹோம்மேட் ஷவர்மா செஞ்சோம். இப்போ பார்க்கலாமா எப்படி செஞ்சோன்னு. கோழியை வந்து இறைச்சி மட்டும் எடுத்து பிளெண்டர் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரேகானோ பவுடர் லீவ்ஸு அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கறித்தூள் கொஞ்சம், உப்பு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வெங்காயம், தக்காளி, கோபிஸ் எல்லாம் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ரொட்டியில் மயோனீஸ் தடவியாச்சு. சில்லி சாஸ் நான் கொஞ்சமாக தடவியிருக்கேன், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு உரப்பு ரொம்ப ஒத்துக்காது. ஸோ அதனால பொடிசா நறுக்கிய வெங்காயம் போட்டாச்சு, பொடிசா நறுக்கிய தக்காளி போட்டாச்சு, அப்புறம் கோபிஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோழி போட்டுட்டு இப்படி அழகாக ரெட்டையாக மடித்து முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு சுற்றுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சுற்றுங்க. அது டடா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொடிசாக ஸ்லேஸ் பண்ணி வெட்டிடுங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நாங்கள் இங்கே